வீட்டில் இட்லி மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம், டக்குன்னு வந்து கோதுமை தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் வீட்டில் இருக்க மித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு அந்த தோசையை பார்த்து அவ்வளோ பயப்படுவாங்க. எதனால வந்து கோதுமை தோசை பிடிக்க மாட்டேங்குது எல்லாருக்கும்னு கேட்டு பார்த்தாலே அது வந்து கிறிஸ்பியாக இல்லை, நார்மல் மாவு தோசை மாதிரி அது இல்லை, சாகியாக இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு காமன் ஃபீட்பேக் இதுதான் வரும். மற்றபடி டேஸ்ட்டை ஒன்றும் யாரும் பெருசாக சொல்கிறது கிடையாது. மெயினாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இல்லை அதுதான். ஆனால் அந்த தோசையவே வந்து ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ஊற்ற முடியும். அதே மாதிரி அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கோதுமை தோசையா அப்படின்னவங்க கோதுமை தோசைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த தோசையை செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து 4 தோசை வரும். அடுத்ததாக எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வந்து தாளித்து வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், இதை நல்லா கிளறிக்குவோம். தோசை வந்து கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் இன்னொரு ட்ரிக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூடான தண்ணி சேர்த்து இந்த மாவை கரைச்சிக்க போகிறோம். நார்மலாக பச்சை தண்ணி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சூடான தண்ணி யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டிப்படாமல் நல்லா வரும். அதே மாதிரி தோசையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வந்து மாவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும், அந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது, இதை ஊற வைக்கலாம் தேவையில்ல. தேவைப்பட்டால் ஒரு மணி நேரம் வேணால் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததை வந்து இங்கே ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை சேர்த்து கொஞ்சம் மெல்லிசான தோசையாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசா ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தீயை வந்து கொஞ்சம் மீடியம் தீயாக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த தோசை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னாலும் உங்களுக்கு கிறிஸ்பி ஆகாது, ஒரு மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகும். பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாகி வந்தனுமே நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இந்த நம்ம கொத்தமல்லி தாளிப்பெல்லாம் சேர்த்தனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தோசையை எந்த சட்னியோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காவும் கார மிளகாவும் சேர்த்து ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். அதோடு இன்றைக்கி நாங்கள் இந்த தோசையை சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணலாம். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.